அனாதைகளின் மீது உரிமைகள் இருக்கிறது என்று சொன்னார்கள். தாய் இல்லாதவர்கள், தந்தை இல்லாதவர்கள், தாயும் தந்தையும் இல்லாத பேவாக்கள், அனாதைகள், யத்தீம்களிடத்திலே முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம் வீட்டிலே யத்தீமான பிள்ளைகள் யாராவது ஒருவர் இருந்தால் அவர்களிடத்திலே நடந்து கொள்கின்ற முறைகளை கூட அவர்களின் முறைகள் தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு என்று ஹக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி கேட்டார்கள், நாயகமே, அனாதைகளிடத்திலே எப்படி நடந்து கொள்வது, அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வது சிறந்தது என்று சொன்னார்கள். அவர்களின் சொத்துக்களை அபகரிக்காமல் இருப்பது, அவர்களின் சவரட்சணைகளை சரிபடுத்துவது, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது. முடிந்த அளவு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த குழந்தைகளை, அனாதை குழந்தைகளை நீங்கள் உங்களுடைய மடியிலே உட்கார வைத்து அவர்களின் தலையிலே பாசமாக உங்களுடைய கரங்களை வைத்து தடவி விடுவதே அவர்களுக்கு உரிமை என்று சொன்னார்கள். அந்த குழந்தைகளின் தலையில் எத்தனை முடிகள், ரோமங்கள் இருக்கிறதோ அத்துணை ரோமங்களின் நன்மைகளும் உங்களுக்கு எழுதப்படும் என்று சொன்னார்கள். அனாதைகளின் உரிமைகளை சரியாக நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அண்டை வீட்டாரின் உரிமைகளையும் சரியாக நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அண்டை வீட்டிலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே சரியாக நடந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களை பற்றி விசாரிக்கின்ற நேரத்தில் அண்டை வீட்டுக்காரரை வைத்துத்தான் விசாரிப்பான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊரெல்லாம் நல்ல பெயரை வாங்கி இருக்கலாம், நாட்டெல்லாம் நல்ல பெயரை வாங்கி இருக்கலாம், ஆனால் அண்டை வீட்டாரிடத்திலே நல்ல பெயரை வாங்கி இருந்தால் தான் அல்லாஹ்விடத்திலே நல்ல பெயர் வாங்க முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டிலே உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டால், அண்டை வீட்டிலே இறந்து போய்விட்டால், அது எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தவர்களாக இருந்தாலும் சரி, சகோதர சமயத்தவர்களாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களின் அண்டை வீட்டை நீங்கள் சரியாக, அண்டை வீட்டு அந்த உரிமைகளை சரியாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு அண்டை வீட்டு நிலங்களிலே நிறைய அபகரிக்கப்படுகிறதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, பொது சொத்துக்களை கூட இப்பொழுது நிறைய அபகரித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்டை வீட்டு மினைகளை, அதை வரப்புகளை சுரண்டி சுரண்டி எடுப்பதினால் நாளை மறுமையிலே அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.